ஆமாங்க. இப்படி சாம்பார் செஞ்சா இப்படிதான் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்ல வேணா அளந்துக்கோங்க. அதே கப்ல 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு மசூர் தால் எடுத்திருக்கேன். இது டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இத ஆட் பண்ணிக்கோங்க. இத நான் இப்ப 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வாஷ் பண்ணிட்டு இதில 2 பல் பூண்டு, பெரிய தக்காளியா 2, 1/2 வெங்காயம், பரங்கிக்காய் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன காய் வேணுமோ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு. இப்ப இது நல்லா குக்கர்ல 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கிடையில இதுக்கு தேவையான பொடிய நம்ம அரைச்சுக்கலாம். 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இத நல்லா வறுத்து பொடி பண்ணி இப்படி இந்த மாரி கொரன்னு இருக்கணுங்க. நைஸா இருக்கக்கூடாது. இதான் சாம்பாருக்கு முக்கியமான பொடியே இதுதான். நல்லா வாசமா இருக்கும். இப்ப நல்லா இது 2 விசில் வந்ததுக்கப்புறம், இப்ப ஒரு பேன்ல எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணி பெருங்காயம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு நம்ம வேக வச்ச சாம்பாரை இதில போட்டுடலாம். அரைச்சு வச்ச நல்லா வறுத்து அரைச்ச பொடியும் இதில ஆட் பண்ணிட்டா டிஃபன் சாம்பார், ஐயருக்கடை சாம்பார் ரெடிங்க. நல்லா வாசமா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி லைஃப்!